இல்லை இல்லை இப்போ பணம் போடுங்க நான் ஃபோனில் வந்துட்டு கடைசியாக திரும்ப நான் கடைசியாக திருத்தோட ஃபோனில் திரு நீ போகணும் பரவாயில்ல தந்தை பெரியார் பிறந்த நாளில் தந்தை பெரியார் நினைவுகளை நெஞ்சிலேந்துவோம் சமூக நீதி பெண் உரிமை வேலை வாய்ப்பு கல்வியிலே அனைத்து சாதி மக்களும் சம உரிமை இடஒதுக்கீடு மாநில உரிமை வரைக்கும் பார்ப்பனிய இந்தியாவே எங்கள் நாடு தமிழ்நாடு தமிழருக்கு ஆரிய பார்ப்பனியத்தின் சூழ்ச்சிகளை சுட்டெரித்த சூரியன் தந்தை பெரியார் பணிகளை நெஞ்சிலேந்துவோம் சபதமேற்போம் சாதி ஒழிந்த தமிழ்நாடு சமத்துவ தமிழ்நாடு சமூக நீதி தமிழ்நாடு ஜனநாயக தமிழ்நாடு மதநல் இடிக்க தமிழ்நாடு கல்வி கூட்டம் சங்கி கூட்டம் இல்லாத தமிழ்நாடு ஆணவ படுகொலைகள் பெண்கள் மீது ஆதிக்கங்கள் சிறுபான்மை மக்கள் மீது இன வெறுப்பு ஒதுக்கல்கள் இல்லாத தமிழ்நாடு அமைத்திட சபதம் ஏற்போம் ஒழியட்டும் ஜாதி இல்லை ஆதியிலே ஜாதி இல்லை பாதியிலே வந்த ஜாதியை பார்ப்பானாலே வந்த ஜாதியை பாடைக்கு அனுப்பி வைப்போம் குலத்துக்கு ஒரு நீதி குடியெடுக்கும் மனு நீதி மண்ணோடு மண்ணாக ஒழியட்டும் மலரட்டும் சட்டமேதை அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கர் தந்தை பெரியார் இரட்டைமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் ஐயா MC ராஜா பனகல் அரசர் திராவிட தலைவர்கள் கண்ட கனவு மலரட்டும் எல்லோருக்கும் கல்வி இங்கே எல்லோருக்கும் வேலை இங்கே சம நீதி சம உரிமை ஜனநாயகம் சகோதரத்துவம் மலரட்டும் இனம் காண்போம் தமிழின் பெயரால் வருவான் தமிழ் தேசியம் என அழைப்பான் இன வெறுப்பை விதைத்துவிட்டு இளைஞர்களை சீரழிப்பான் எச்சரிக்கை பார்ப்பனியம் தமிழ் வேடம் போட்டு வருது எச்சரிக்கை
எச்சரிக்கை இனம் காண்போம் தமிழ் வேடம் போட்டு வரும் போலியான தமிழ் தேசிய இன வெறுப்பு அரசியலை இனம் காண்போம் நெஞ்சில் ஏந்துவோம் தந்தை பெரியார் கொள்கைகளை தந்தை பெரியார் பணிகளை நினைவில் ஏந்துவோம் அன்பார்ந்த தோழர்களே, தந்தை பெரியாரின் 146ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி வருகின்றோம். ஏன் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து இருந்து விடுகிறார். அந்த இடைப்பட்ட பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த காலத்திலே எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் வரலாறாக நிற்கிறது. அப்படி ஒவ்வொரு தனி மனிதனுடைய வரலாறு மட்டுமில்லாமல் அவன் சார்ந்திருக்கின்ற சமூகத்திற்கு என்ன செய்தான் என்பது உலக வரலாறாக அமைந்து விடுகிறது. ஆகவே தந்தை பெரியார் அவர்கள் பிறப்புக்கு முன்னால், தந்தை பெரியார் அவர்கள் பிறப்புக்கு பின்னால் என்கின்ற காலத்தை உருவாக்கியவர் தந்தை பெரியார் அவர்கள். 2000 ஆண்டுகளாக இந்த சமூகத்திலே மூடி கிடந்த இந்து மதத்தால் சாதியால் பிளவுபட்டு கிடந்த மக்களையும் பெண்ணடிப்பு தனத்தையும் யார் விடுவிப்பார்கள் என்ற அந்த இருளை தன்னுடைய பகுத்தறிவு விளக்கொலியால் வேறு ஒளியால் விலகிட செய்தவர், விலங்கை ஒடித்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய பணியால் தமிழ்நாடு இன்று உலக அளவிலே உயர்ந்து நிற்கிறது. பகுத்தறிவு கொண்டவர்கள் தவறுகள் என்கின்ற அந்த வரலாறு உருவாகியது. அவர் பட்ட கஷ்டங்கள் யாராலும், அவர் சென்ற இடத்திலெல்லாம் கல்லடித்தார்கள், கால் செருப்பை கொண்டு அடித்தார்கள். அதெல்லாம் அவர் எதற்காக செய்தார்? அந்த அடியெல்லாம் எதற்காக அவர் தான்? உரிமைகளுக்காகவும் மானத்திற்காகவும் மானமும் அறிவும் பெற்று எல்லா மக்களையும் போற்று தமிழர்கள் தன்மாட வளர்ச்சியோடு உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்டிலே சாதி ஒழிய வேண்டும், மத சார்பின்மை இருக்கக்கூடாது, சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற இல்லாமல் அனைவருக்கும் சமூக நீதி, அதனால்தான் இன்று சமூக நீதி உறுதி நாள் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. ஆகவே தோழர்களே, அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்பது தமிழராகிய நாம் ஏன் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாளாகும். அதுவும் குறிப்பாக பயனடைந்தவர்கள் தமிழர்கள் இருக்கின்ற நாம் மான உணர்ச்சியோடும் நன்றி உணர்ச்சியோடு இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு நாளைத்தான் நாம் கொண்டாடி வருகின்றோம். மீண்டும் சங்கிகளும் இந்து மத சனாதன சக்திகளும் தலையெடுத்து எப்படியாவது மீண்டும் இந்த தமிழுடைய வாழ்வை நாசப்பட வேண்டும் என்பதற்காக அரசியல் ரீதியாக, கட்சி ரீதியாக, மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் மீண்டும் மீண்டும் பெண்ணடிமைத்தனத்தின் மூலமாக தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பார்ப்பாளிகள் செய்கின்ற இந்த சூழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எத்தனை இயக்கமாக இருந்தாலும் தமிழர் என்கின்ற அந்த விழிப்பு பெற்றாக வேண்டும். தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழங்கினார் தந்தை பெரியார். அவருடைய உள்ளர்த்தம் தமிழ்நாடு என்பது தமிழ்நாடு மட்டுமே ஆளப்பட வேண்டும், தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு, தமிழர்களுக்கு அதிகாரம் பகர்வு என்கின்ற அந்த உரிமையை நாம் என்றைக்கு பெறுகிறோமோ அன்றைக்குத்தான் இந்த நாடு, தமிழ்நாடு இறையாண்மை மிக்க தமிழ்நாடாக இருக்க முடியும். இல்லையென்றால் டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு அடிபடிந்த இந்த நாடை நாம் இன்று வரையிலும் கப்பம் கட்டி கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்திலே வள்ளியனுக்கு கப்பம் கட்டி கொண்டிருக்கின்றோம். இன்று நம்முடைய உழைப்பை எல்லாம் 1,10,000 கோடிக்கு மேலாக GST என்ற பெயரிலே வரி டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த இழிவை நாம் போக்க வேண்டும் என்றால் தமிழ்நாடு இறையாண்மை மிக்க தமிழ்நாடாக உருவாக வேண்டும். இதுதான் தந்தை பெரியாருடைய இறுதி கனவு. அது மட்டுமல்ல, இந்து மதத்திலே சாதியின் பெயர்
ஒரு கூட்டம். நான் நீதிபதியாக கூட பார்த்து விட்டேன், எல்லா உயர்நிலையிலும் பார்த்து விட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று, கருவறையிலே கோயிலுக்குள்ளே மற்ற ஜாதியர்கள் போக முடியவில்லை. இன்னும் உங்களை எல்லாம் இருக்க தருவாயிலே நான் சொல்கின்றேன், நெஞ்சிலே முள் குத்து இருக்கிறது. அது எது என்று கேட்டால், இன்னும் உங்களை இரு மக்களாக, சூத்திரனாக, பச்சமனாக இன்னும் விட்டு செல்கிறேனே என்கின்ற அந்த 95 வயதிலையும் அவருடைய கடைசி மூச்சு, கடைசி பிரச்சாரம் அதுவாகத்தான் இருந்தது. அதை தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற அரசு அனைவருக்கும் அனைத்து ஜாதிகளும் அச்சமாகலாம் என்கின்ற கோரிக்கை நிறைவேற்றம் செய்து உச்ச நீதிமன்றத்தில் அது வெற்றி பெற்றிருக்கிறது. கூறிய வரையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கோயில்களும் அனைத்து ஜாதியர்களும் அச்சராக வேண்டும் என்பது மத்திய கனவு. அந்த கனவை நினைவாக்கிடவும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சமத்துவம் மேல்வாக்கி வளர்ந்திடவும் நாம் அனைவரும் ஒன்று கூட இருக்கின்றோம். அவர் பிறந்த நாளிலே கூடியிருப்போம் என்று சொல்லி வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது தோழர் திராவிட கழகத்தினுடைய அருமை தோழர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி பகுத்தறிவு சிந்தனைகளை தொடர்ந்து பிரச்சாரம் செய்தவர், திராவிட அவருடைய சந்தாக போர்களை விளங்கியவர், அவருடைய மகனை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர், எங்களெல்லாம் வழிகாட்டியாக இருக்கிற திராவிட கழகத்துடைய அருமை தோழர் பட்டுசெல்வா அவர்கள் உறுதிமொழி ஏற்பார்கள். அதை தொடர்ந்து நம்ம உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொந்த செய்து படுத்த பணம் தூய தாடி மார்பில் விடும் மண்டை சொற்கை உலகத்தோடும் அவர் மனக்கோக சிந்தையும் அவர்தான் பெரியார் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் அடையாளம் காட்டப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் பிறந்தநாளில் இன்று அனைத்து கட்சி தோழர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக புரட்சிகளை எதிர் முன்னணி, விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள், முஸ்லீம் அறிவியல் தோழர்கள் மற்றும் பல்வேறு சேர்ந்த நண்பர்கள் இங்கே சிறப்பாக கலந்து கொண்டு இங்கே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் போலூர் பெரியார் சொன்னி என்ற முறையில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார் அவருடைய கல்வி வேலைவாய்ப்புக்காக தான் அவருடைய இயக்கம் ஏற்படுத்தப்பட்டது. அவருடைய காங்கிரஸில் இருந்தபோது காங்கிரஸ் அரசாங்கத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், வகுப்பார் உரிமை பிரயோஜனப்படுத்தி அவருடைய காங்கிரஸ் இருந்த அவருடைய அந்த இயக்கத்தை, அந்த கொள்கையை அமல்படுத்த முடியாததால் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறி 1925 சுயமொழி இயக்கத்தை கண்டார். அந்த முதல் கொண்டு இன்று வரை அவருடைய இயக்கமானது பல்வேறு நிலைகளில் நீதிக்கட்சி தென்னிந்திய நடவடிக்கை திராவிட கழகம் மாறியது. இன்று வரை அதே நீதி கொண்டிருக்கிறது. இன்று தந்தை பெரியாருடைய கொள்கைகள் உலகம் புறாமல் பரவி இளைஞர்கள் எல்லாம் மாயாவதி போன்ற உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் மாயாவதி போன்ற அவர்களெல்லாம் தந்தை பெரியாருடைய கொள்கை பாராட்டி 1997 வந்து பெரியார் மலை எடுத்தார்கள். நாங்கள் எல்லாம் ரயிலில் வென்று உருவாண்டவர். இங்கே ஆளுகின்ற சீக்கிரம் கூட பெரியாருக்கு அந்த அளவுக்கு விழா எடுத்தார்கள். பெண்மணி மிக சிறப்பாக விழா எடுத்தார்கள். அவர்கள் பெரியாருடைய கொள்கையை எப்படி அமல்படுத்தி ஆசிரியர் வீரமணி அவர்களும் அடிக்கடி பல்வேறு செய்திகள் கொண்டு கொண்டு நீங்கள் எப்படி அமல்படுத்திய கேள்வி கேட்டு தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு தாய்மொழியாக இருந்து அவர்கள் இந்தியாவுடைய கொள்கையை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர்கள் நாம் நன்றி பாராட்டுகிறோம். அதே போன்று இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்ட வங்கத்தில் அது கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது அவர் பெரியார் ரொம்ப வருத்தப்பட்டு எழுதுகிறார்கள். எல்லாம் இருக்கிறார்கள். சொல்லும்போது அவர்கள் கலைஞர் அவர்கள் வீராசாமி அவர்களை கொண்டு வந்து அவரை முதன்முறையாக ஹைகோர்ட்டில் தாழ்த்தப்பட்ட நீதிபதியாக அவர்கள் நியமனம் செய்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுதலையாக அவருடைய நியமித்தார்கள். அது கலைஞர் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்கள் கிடைத்த வெற்றி. ஒரு காலத்தில் வந்து பாப்பா தான் ஜட்ஜா உட்கார்ந்துருந்தாங்க. அதுபோன்று நம்மளெல்லாம் அவரை பார்த்து மயிலாடு என்று கூப்பிட்டார்கள். இப்பொழுது நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்கே ஜட்ஜாக இப்போது சொல்கிறார்கள். அந்த வெள்ளக்கால காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை சொல்லு அது மிக வேண்டும் என்று சொன்னார்கள். அதுக்கு வந்து நம்ம வறுமை அவர்கள் ஒரு காலத்தில் ஏன் அதை எடுக்க வேண்டும்? ஒரு காலத்தில் பாப்பாவை பார்த்து நாம மயிலாடு என்று சொல்லுவோம். நம்ம தந்தை பார்த்து பாப்பாக்கு மயிலாடு என்று சொல்லிப்பார். அதனால் அந்த வார்த்தை அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது போன்று பல்வேறு சீர்திருத்த கருத்துக்களை ஐயா பாடுபட்டு இடஒதுக்கீடு கொண்டிருக்கிறார். இப்போ
தீர்வு நிறைவேற்றப்படுகிறது. முக்கிய வைத்தார்கள். உட்பட்ட ஜாதியில் 10% இடஒதுக்கீடு என்பது அவர் மோசமான ஒரு கொள்கை. அந்த சட்டத்தில் சொல்கின்றார்கள், யார் பிற்பட்டப்படி சொல்லும்போது சோசியலி அது எண்ணிக்கைகளை பேக்கிறார்கள். இப்போதான் பிற்பட்டது சொல்கிறார்கள். அதை பிடித்து அரசியல் சட்டத்தை மதிக்காமல் இன்று பிஜேபி அரசானது இந்த 10% இடஒதுக்கீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் நல்ல வாய்ப்பாக தமிழ்நாட்டில் மாநிலங்கள் அதை அமல்படுத்தவில்லை. அவர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அளவுக்கு பேச அனுமதி கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தாய்நாட்டிற்கும் கட்டும பணி நாளை ஜமுடி நாளாக அறிவித்தார்கள். அந்த உரிமையை அனைவரும் நான் படிக்கிறேன். அனைவரும் அதே போன்று சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற அன்பு நெறியும் யாரும் ஒரே யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேன். சுயமரியாதை, ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையில் சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன். மானப்பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது இரத்த ஓட்டமாக அமையும். சமூக நீதியே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைக்கும். இந்த நாளில்